கணேசனே முக்தி தரும் விநாயகனே பார்வதிக்கு தலைமகனே எங்களை ஆதரிக்கும் கஜமுகனே மூத்த கணேசனே முக்தி தரும் விநாயகனே பார்வதிக்கு தலைமகனே எங்களை ஆதரிக்கும் கஜமுகனே ஒரு சூடமேற்றி காட்டுவோம் உன் சுடர் முகத்தை போற்றுவோம் சூடமேற்றி காட்டுவோம் உன் சுடர் முகத்தை. வளசரவாக்கத்திலே ஆற்காட்டு சாலையிலே சிவன் கோயில் அருகில் 34வது ஆண்டாக மண் வளம் காக்கும் விநாயகர் இந்த ஆண்டு வீற்றிருக்கிறார். பூமி வெப்பமயமாக்குதல் அதை தவிர்க்க வேண்டும். இந்த புனிதமான மண் பாழ்பட்டு இருக்கிறது. இதை பிளாஸ்டிக் உபயோகத்தின் மூலம் நாம் தினம் தினம் பாழ்பட்டு இருக்கிறோம். ஒரு பிளாஸ்டிக் அழிவதற்கு 100 ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்கிறார்கள். பிளாஸ்டிக் உபயோகத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு ஒவ்வொரு கான்செப்டாக செய்யக்கூடிய வளசரவாக்கம் விநாயகர் சதுர்த்தி விழா குழுவிலே பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இங்கே மண் வளம் காக்கும் விநாயகர் வீற்றிருக்கிறார். வாருங்கள், வந்து தரிசியுங்கள். ஆண்டுதோறும் என்ன மாதிரி சிலைகள்லாம் இங்க இருக்குங்க? ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் போர் நடக்கும்போது கார்கில் விநாயகர், இந்தியாவிலே கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தும் போது அதை கம்ப்யூட்டர் விநாயகர், பசுக்களுக்கெல்லாம் ஒரு நோய் வரும்போது கோ சம்ரட்சண கணபதி என்று ஒவ்வொரு ஆண்டும் சென்ற ஆண்டு நம்முடைய பாராளுமன்றம் திறந்தார்கள். அதற்காக செங்கோல் விநாயகர் என்று விற்றிருந்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கான்செப்டை மையமாக வைத்து, ஒரு குறிக்கோளை மையமாக வைத்து இங்கே விநாயகர் பெருமான் பிரதிஷ்டை செய்யக்கூடிய இடம் இந்த இடம். சென்னையிலே எல்லோரும் வளசரவாக்கத்திலே என்ன விநாயகர் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இங்கே சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் பிள்ளையார் சிறுசாக இருந்தாலும் நம்முடைய நோக்கம் பிளாஸ்டிக்கை தவிர்க்க வேண்டும். நாம் சொன்னால் மக்கள் கேட்க மாட்டார்கள், விநாயகர் பெருமான் சொன்னால் கேட்பார்கள் என்பதற்காக விவசாயியாக அவர் இங்கே வீட்டிலிருந்து ஏற்கலப்பை கையிலே மண்வெட்டி எல்லாம் கொண்டு இந்த வருஷம் இந்த பூமியை காப்பதற்காக அவதாரம் எடுத்திருக்கிறார்.